சுகம் பெற்றவனுக்கு மறுபடியும் சுகம் தேவைப்படும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மீட்கப்பட்டவனுக்கு, காப்பாற்றப்பட்டவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதான் ரட்சகரை உண்மையான விடுதலை. வாரம் வந்து டைவெடிக்கமாயிட்டு, கலவைக்கமாயிட்டு, தலைவைக்கமாயிட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது விசாரத்தில் தான் ஆடணும். ஒரு விசாரம் ரொம்ப கூச்சல் போடும். உடனே அந்த ஊழியக்காரர் அந்த விசாரம் பண்ணிட்டு இப்போ அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் இப்போ டைம் ஆஜா போயிடும். அதை பேசாமல் ஒரு அதட்டி அமைதியாக கேட்கணும். டாக்டர் நடிச்சார் வருவாங்க, கை சரியாட்டு வருவாங்க. இதெல்லாம் சைடு வச்சு கத்தை நம்மளோட பேசுங்க. குடிக்கிற நேரம் இருக்குது, ஆராய்ச்சி நேரம் இருக்குது, எல்லா நேரத்துலையும் கத்தரை கனப்படுத்தணும். அது இல்லையா இப்போ கத்தரை ஏதோ கழுதை போட்டு பேசுது. இந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் பிசாஸ் கிளம்புக்காம என்ன பண்ணணும், தெளிவாக கேட்கணும். அதுக்கப்புறம் ஹீலிங் கேண்டி மினிஸ்ட்ரி ஜெபிக்கணும்னா லாஸ்ட் வாங்க ஃபைனல் கையில் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு ஒரு வசதி சொல்கிறோம், அந்த வசத்தை டெபினேட் கொடுக்கும்போதே பல டிஸ்டர்பன்ஸ் அது இடத்துல என்ன ஒரே அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது. வார்த்தையை நம்பதை, பேச்சை நம்பதை, ஆலயம் ஒன்றே நம்பதை, முதல்ல கனிகளாக நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதே ருசித்து பாருங்க.